பறவைன்னா சின்னதாக இருக்கும்னு நினைப்போம். ஆனால் 9 அடி உயரம், 70 கிலோமீட்டர் வேகமாக ஓடுற ஒரு பறவை இருக்குன்னு நம்புவீங்களா? அதுதான் சார் ஆஸ்ட்ரிச்சு, தீக்கோழின்னு சொல்லுவோம் நம்ம. ஆஸ்ட்ரிச்சு அதிகமாக வாழ்கிற இடம் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய பாலைவனமும் புல்வெளியிலும் தான். இப்போது சவுத் ஆப்பிரிக்கா, கென்யா, நபீபியா அப்படிங்கிற நிறைய இடத்துல இந்த ஆஸ்ட்ரிச்சு நிறைய உயிர் வாழ்ந்துட்டு இருக்குங்க. இது ஆபத்து இல்லையா? ரொம்பவே ஆபத்தானது. ஒரே கிக்கில் லயனு ஹைனாவை கூட தள்ளி விட்டுரும். மனுஷனோட எலும்பை உடையிற அளவுக்கு இதுக்கு பவர் இருக்குங்க. பாப்புலேஷன் எத்தனை இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒயில்ல இது வரைக்கும் 2 லட்சம் ஆஸ்ட்ரிச் இருக்கிறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இல்லீகலா இதனோட மீட்டு விற்கிறதும், லெதர் இண்டஸ்ட்ரியிலையும், அப்புறம் அந்த முட்டையை ஸ்மகிள் பண்ணுறது காரணமாக சில நாடுகளில் எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே போகுது. இதுக்காக வேண்டி நிறைய கன்சர்வேஷன் எஃபர்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டே வராங்க. வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டு, அப்புறம் கண்ட்ரோல்டு ஆஸ்ட்ரிச் ஃபார்மிங்கு, அப்புறம் ட்ரேட் ரெகுலேஷன் சைட்டிஸில், அப்புறம் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆஸ்ட்ரிச்லேருந்து நமக்கு ஒரு பெரிய பாடம் கிடைக்குது. என்னென்ன? வேகமும் பலமும் இருந்தால் கூட இயற்கை பாதுகாப்பு இல்லைன்னா அழிவு தாங்க முடிவு.